ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ஒரு சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் சட்டை போடக்கூடாது அப்படிம்பாங்க. கருப்பு சட்டைன்னு இல்ல, கருப்பு பேண்ட் போடக்கூடாது. கருப்பு பேண்ட் எப்படி போடாம இருக்க முடியும்? கருப்பு பேண்ட் தான் எல்லா சட்டைக்கும் மேட்ச் ஆகும். அது எப்படி போடாம இருக்க முடியும்? சரி, ஒரு சில வீட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் கருப்பு கலர் ஷூ போடக்கூடாது, கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, கருப்பு கலர் வண்டி வாங்கக்கூடாது, கார் வாங்கக்கூடாது, ஸ்கூட்டி வாங்கக்கூடாது, கருப்பு கலர் எதுவுமே பண்ணக்கூடாதும்பாங்க. இப்ப நான் உனக்கு கேட்கறேன், கருப்புங்கிறது கலர் தானே இல்ல வேற ஏதாச்சும் கலர் தானே அது? அப்புறம் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கறேன், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, அது ஏதோ ஒரு டேபு அது போட்டா தீட்டு என்னமோ சொல்றீங்க, அதான் ஓகே. நான் உனக்கு கேட்கறேன், ஏன் 30 வயசுல ஒரு முடி 2 முடி 4 முடி நரைச்சா கூட நீங்க உடனே டை அடிச்சுக்கிறீங்க? இந்த அது ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, அப்படியே ரொம்ப வயசாகி தோல்லாம் சுருங்கி போயிருக்கும். அவனுங்க டை அடிச்சு சுத்துவானுங்க, கரு 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 கருன்னு டை அடிச்சு சுத்துவானுங்க. எனக்கு நான் கேட்கறேன், என்ன லாஜிக் இருக்கு? முடி மட்டும் கருப்பா இருந்தா ஓகே, முடி மட்டும் உனக்கு கருப்பா வேணும், உன் உடம்புல இருக்கிற வேற எதுவும் கருப்பா இருக்காது. நான் கேட்கறேன், உனக்கு குழந்தை பிறகுது, உனக்கு பேரனும் பேத்தியோ போக்குறாங்க, அவங்களும் கருப்பா இருந்தாங்கன்னா அவங்களை தூக்கி போட்டுருவீங்களா? போட மாட்டீங்களா? ஏன் நைட்டு கூட இருக்கானா கருப்பா தாங்க இருக்கு, ஏன்னா முடி கருப்பா தாங்க இருக்கு. என்ன எனக்கு லாஜிக் ஒன்றும் புரியல. எனக்கு தோன்றது உங்களுக்கும் தோணுதா இல்லை இல்லைன்னு தெரியல. ஜஸ்ட் ஏதோ சொல்லணும் கேட்கணும்னு தோணுச்சு. கருப்பு இஸ் ஜஸ்ட் கலர். ஓகே, என்ன இருக்கு அதுல? இல்லை, கருப்புங்கிறது ஜஸ்ட் அனதர் கலர் லைக் த ரெட் அண்ட் ப்ளூ, அவ்வளவுதான். என்ன ஃபார்ம் பண்ணுச்சு ஒன்றும் புரியல.